மனைவியே சொல்லுவான், ஏங்க உங்கள் அம்மாவை பாருங்கங்க, என்ன உன் தங்கச்சி பிள்ளையை தூக்கிட்டு கொஞ்சிடா, நம்ம பிள்ளையை தூக்க மாட்டேக்கா அக்கா, தங்கச்சி பிள்ளையை தூக்கி கொஞ்சிடா, உடனே இவருக்கு என் பிள்ளையை தூக்காமல் அவ்வளோ ஒன்று தூக்குறான். நீ உன் பிள்ளையை தூக்குறான், என்ன தூக்காட்டி இல்லை, உன்னை தூக்கியதற்காக நன்றி செலுத்துக்கிறான்ல. உன்னை வளர்த்தது யாரு? உன் பிள்ளைய உங்கள் அத்தா அம்மா வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, கடமை இல்லை அவங்களுக்கு. உன்னை வளர்த்ததற்காக நன்றி செலுத்து. உன் பிள்ளைய நான் நன்றி செலுத்து, உன் பிள்ளைய வளர்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கு, கடமை இருக்கா? உன்னை வளர்த்து முடிச்சாச்சே, அதுக்கு என்ன நன்றி? இதெல்லாம் இஸ்லாமிய சட்டங்கள்ங்க. இது தக்குல்லோமா உஃபீன், எரிச்சல் படாதே, சி அப்படின்னு சொல்லாத. சாதாரண அம்மா திருப்பி கூப்பிட்டே இருப்பாங்க, சிச்சா என்னம்மா அப்படி செய்யக்கூடாதான். ஏன்னா ஒரு 70 வயசு 80 வயசுல அவங்களுக்கு கூப்பிட்டே மறந்துடும். 10 தடவை கூப்பிடுவாங்க, 15 தடவை கூப்பிடுவாங்க, இப்படினால நான் பார்த்தேன். ஒரு 70 வயசு 75 வயசு இருக்கும் அவன் அம்மாவுக்கு. அவன் மாமன் கிட்ட போகிறான், சுவர் அவளுக்கு நாயிங்க. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய ஆணம் வாங்குறீங்க. நீ பிறந்து வளர்ந்து என்ன கஷ்டமெல்லாம் பட்டு உங்கள் அம்மா வளர்த்துருப்பா. ஒரு 70 வயசு 80 வயசில் மறந்துடும், விஷயம் நினைவில் இருக்காது. சில பேருக்கு சில நோய் வந்துட்டா பெத்த பிள்ளைய கூட யாரு நீ அப்படி கேட்டுவாங்க, தெரியுமா? பெத்த பிள்ளை கூட மறந்துடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெற்றோரை பேண வேண்டும் என்பது எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு. இந்த குடும்பவியல் தர்பியா இந்த பயிற்சியில் குடும்பத்தின் தலையான பெற்றோர்கள் ஒவ்வொரு விஷயமாகத்தான் வர முடியும். முதலில் பெற்றோரை எடுத்துக்கொள்ளும். திருமறை குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹுடைய தூதர், அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்வது பெற்றோரை தான் சொல்கிறான். கணவன், மனைவி, பிள்ளைகள், புருஷன், இதெல்லாம் குர்ஆனில் அந்த அளவு சொல்லப்படுறது. அதெல்லாம் பின்னாடி. முதலில் எதை அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக, அவன் தூதருக்கு அடுத்தபடியாக சொல்லப்படுவது பெற்றோர். இதை சொல்வதற்கு முன்னால் சில வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். வலா தக்கூனு கல்லதீன காலூ சமிஅனா வஹும் லா யஸ்மஊன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொன்ன விஷயங்கள் காதில் விழுந்ததா என்று கேட்கப்படுமானால் ஆம் விழுந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். உண்மையில் அவர்கள் காதில் அது விழவில்லை அப்படின்னு யூதர்களுக்கு சொல்றான் அல்லாஹ். யூதர்கள் என்ன அர்த்தம்னு சொன்னா, அன்றைய காலத்தில் வாழ்ந்த அன்றைய இறைத்தூதர் நபி இருப்பார்ல, அவர் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை போதித்தார். போதிக்கும் பொழுது அல்லாஹ் கேட்க சொல்றான், சொன்ன விஷயம்லாம் கால விழுஞ்சா அப்படின்னு அந்த தூதர் கேட்கிறார் மக்கள்கிட்ட. ஆமா விழுஞ்சு அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான் அவன் காதில் உழல அப்படிங்கிறான். என்ன அர்த்தம் இதுக்கு? சொன்ன விஷயங்கள் காதில் இருக்க, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு காதில் உழத்தான் செய்யுது. செவிடா இருந்தால் தான் உழாது. ஒரு ஊரில் மொத்தமாக எல்லாருமே செவிட மாதிரி இருப்பான், இருக்க மாட்டான். அப்போ இத்தனை லட்சக்கணக்கான பேர்களுக்கு சொன்னாலும் கூட சொன்ன விஷயம் காதில் விழவில்லைன்னு நல்லா சொல்றான். ஏன்? விழுந்ததுபடி நடக்கவில்லை, ஃபாலோ பண்ணலை. விழுந்ததுபடி நடக்கவில்லை. விழுந்ததுபடி நடக்காவிட்டால் அவர்கள் காதில் விழவில்லை என்று பொருள். அதாவது ஒரு விஷயத்தை கேட்டு, சரியான விஷயத்தை கேட்டு அதன்படி அவர் நடக்காவிட்டால் அல்லாஹுடைய பார்வையில் அவன் செவிட்டு பையா அப்படிங்கிறான் அல்லாஹ். ஏன் இதை சொல்றான்? இது போல நீங்கள் இருக்கக்கூடாது என்பது சட்டம். நமக்கு சும்மா அந்த விஷயத்தை சொல்றான். அட இப்படி இருந்த அந்த செவிட்டு பையில இருந்திருக்கான், அதுபோல நீங்க அப்படி இருக்காதீங்க. திருமறை குர்ஆனில் ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னா ஏதோ வஹி அறிவிச்சுனா, வஹி கேள்விப்படி. வஹினா என்ன? இஸ்லாமிய சட்டங்கள். வஹினா என்ன? இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படி நடக்கக்கூடாது என்ற சட்டங்கள் தான் வஹி, சும்மா கிடையாது. அல்லாஹுடைய கட்டளைகள் தான் வஹி. இந்த கட்டளையில் அவர்களை போல நீங்கள் இருக்காதீர்கள்ங்கிறாங்க அல்லாஹ். இதுல அல்லாஹ் செவுடுன்றான். அந்த கருத்து நம்ம ஏற்கனவே நம்மளெல்லாம் ஒத்துக்கொண்ட கருத்து தான் அது. உங்க வீட்டில் உங்க பையன் முக்கியமான பரிச நேரம் மொபைலை தூக்கி வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கான், தடவிட்டே இருக்கான், இப்படிங்கான். நீ என்ன சரி அவன் பேர் இப்ராஹிம் வச்சுக்கோண்டா, இப்ராஹிம் அப்படின்னு கூப்பிடுறிய. அவங்களை இப்படி பார்க்குறான், புஸ்தகத்தை எடுத்து படுறா, மொபைலை கீழே வைடா அப்படின்னு சொல்றிய. காதில் உழுது, அவன் கேட்கல. திருப்பி டே இப்ராஹிம், 2வது சத்தம் அப்படின்னு இருக்கான், கேட்கல. 3வது செவுட்டு பையில எல்லாம் செவுடு, அவன் செவுடா, அவன் காது நல்லா கேட்குது, சொன்ன நல்லதை கேட்கவில்லை. அப்போ அவனை செவுடுன்னு அவன் விளங்கி வச்சிருக்கான்.
நல்ல விஷயத்தை சொல்லி காதில் விழுந்தால் பத்தாது, விழுந்தபடி நடந்தால் தான் அவனுக்கு காது கேட்கிறது என்று பொருள். இல்லை என்றால் அவருக்கு காது இருந்து என்ன பயன், சவுட்டு பையன் என்பதை நாம் விளங்கி இருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். புதுசெல்லாம் கிடையாது, மனிதர்கள் புரிந்திருப்பதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது இன்னொரு இது ஒரு உதாரணம். இந்த உதாரணத்தில் சட்டத்தை சொல்கிறான். அதுபோல முஸ்லிம்களே இருக்காதீர்கள். குர்ஆன் வசனத்தை கேட்கிறீர்கள், நபிமொழியை கேட்கிறீர்கள், கேட்டபடி நடக்காவிட்டால் நீங்க செவுடா இருந்திருக்கேன்னு அர்த்தம். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, செவுட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் நம்மளை செவுடான்னு சொல்லிடுவோம். அப்புறம் இன்னொரு வசனம் குர்ஆன்ல இருக்கு இது போல. இது எல்லா தலைப்புகளுக்கும் பொருந்தக்கூடிய வசனம். நான் இப்போ சொன்னது இனிமேல் சொல்ல போறது. மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத் சும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. தௌராத் வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ, குர்ஆன் ஒரு வேதம் தானே, இதுபோல அதற்கு முந்தைய நபிமார்கள் கொடுக்கப்பட்ட எத்தனை வேதங்கள் இருக்குல்ல, அதுபோல தௌராத் என்று ஒரு வேதம், ஒரு குர்ஆன் தௌராத் ஒன்று இருந்திருக்கு. இந்த தௌராத் வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர்கள் அந்த தௌராத் வேதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒத்துக்கிட்டான். அவன் தௌராத்து எங்களுக்கு தான் ஒத்துக்கிட்டான், அல்லாஹ் ஒத்துக்கிடலாங்கிறான். என்ன காரணம்? ஒத்தபடி நடக்கவில்லை, ஏற்றுக்கொண்டபடி நடக்கலை. ஆகவே அவர்கள் புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதைகளை போல அப்படிங்கிறான். கடுமையான உதாரணம் இது. புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதைகள். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு குர்ஆனும் நபிமொழியும் காதில் கேட்டு அதன்படி நடக்காவிட்டால் ஒன்று சவுட்டு போய, ரெண்டாவது கழுதை, புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதை. இந்த கழுதை உதாரணம் கூட சில ஆண்டுகளுக்கு முன்னால் பாண்டிச்சேரியில் நடந்துச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாண்டிச்சேரி முந்திய முதல்வர் அவர் இருக்கும் பொழுது கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டம் அப்படின்னு எதிர்க்கட்சிக்காரன் நடத்துறான். என்ன அர்த்தம் அதுக்கு? அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஒரு மனுவை எழுதி கொடுத்தானுங்க. அந்த மனுவை வாங்கிட்டு முதலமைச்சர் தூக்கி குப்பையில் ஓட்டாரு. எழுதி கொடுத்தவனு கோவம் வந்துருச்சு, குப்பையிலையா போடுறேன்னு சொல்லி திருப்பி அதே மாதிரி மனு ஒன்று உருவாக்கி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் 10 கழுதையை பற்றிட்டு வந்து அந்த கழுதையிட்ட கொடுக்குற மாதிரி போட்டால் வந்துச்சு. அந்த கழுதை புர் அப்படிங்குது. இதெல்லாம் வந்துச்சு. இதை பார்த்த உடனே கவர்மெண்ட்டுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன கோவம்? முதலமைச்சரை கழுதல்ல சொல்கிறான் இவன். முதலமைச்சர்கிட்ட அவன் மனுவை கொடுத்தான், அவன் வாங்கலை, அப்போ கழுதையிட்ட கொடுக்குறான், கழுதை நீನು ஒன்று. உடனே கோவம் வந்து அவங்களை போய் அரெஸ்ட் பண்ணி என்னன்னு பார்த்துருந்தான். அப்போ சில விஷயத்தை அழகாக அன்பாக நாசுக்காக சொல்வது, இன்னும் சில விஷயத்தை காரமாக சொல்வது, சில விஷயத்தை ரோசம் வருவது போல. அட கழுத கவரி, ஒரு பையன் தரையில் புரண்டுக்கிட்டே இருக்கான், சொல்லி கேட்குற கழுதை அட நீ ஏன் அப்படி சொல்லணும், அப்படியாவது திருந்தட்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது. இதில் புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதனையான்னு சொல்கிறான்ல, அங்கே தான் முக்கியமாக பார்க்கணும். வெறும் கழுதைன்னு சொல்லிட்டு போகலாம். புத்தக மூட்டைகளை புத்தகம்னா வேதங்கள்னு அர்த்தம். வேதங்கள் புத்தகங்கள் தானே. அந்த வேதங்களை சுமக்கக்கூடிய கழுதைன்னு ஏன் சொல்கிறான்ல? இங்கே முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால், பெரிய 50-60 வயசு ஆளுதான் தெரியும், 30-35 வருஷத்துக்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஆலிம்கள் அஜர்த்மார்கள்லாம் இருந்தாங்க. எனக்கு ஓய்த்து வந்த அஜர்த்மார் அப்படி வச்சுக்கிறோங்க. அவர்களெல்லாம் பெரிய இஸ்லாமிய கூட்டங்களுக்கு வரும் பொழுது பஹ்ருல் உலூமே வருக, கன்சுல் உலூமே வருகன்னு போடுவான். பஹ்ருல் உலூமா என்ன? கல்வி கடலே வருக, கல்வியின் பெட்டகமே வருக, மகானே வருக அப்படின்னு அவங்கள வர வைப்பாங்க. அந்த அஜர்த் வந்து மீலாது விழாவில் பேசுவார். அந்த அஜர்த் யாரு? குர்ஆன் ஹதீஸையெல்லாம் கரைத்து குடித்தவர். அதுதான் அந்த வார்த்தையை போடுறான். கல்வியின் பெட்டகம், கல்வி கடல் அப்படின்னு பேர் போட்டு எல்லாத்தையும் வரவேற்பாங்க ஆலிம் சாக்களை, பெரிய பெரிய அஜர்த்தை. அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா? குர்ஆனையும் ஹதீஸையும் தெரிந்திருந்தால் அறிஞர்கள் ஏன் வச்சுக்கிடுங்க. எல்லா குர்ஆன் வசனம் ஒரு ஆளுக்கு தெரியும், எல்லா ஹதீஸும் தெரியும், இவன் இஸ்லாமிய அறிஞன் கிடையாது. தெரிந்தபடி நடப்பவன் தான் இஸ்லாமிய அறிஞன். இல்லை என்றால் புத்தக மூட்டைகள் சுமக்கக்கூடிய கழுதை அப்படின்னா, ஒரு கழுத முதுகில் குர்ஆனை தூக்கி கட்டியாச்சு. ஒரு குர்ஆன் இருக்கு, எல்லா ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்ன அத்தனை அனைத்து ஹதீஸையும் அந்த கழுத முதுகில் கட்டி வச்சாச்சு. யாரா அந்த கழுதையை பார்த்து வாங்க ஆலிம்சா அவர்களே, அல்லாமா மௌலானா மௌலவர்கள் அவர்கள் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஏன்? கழுத முதுகில் குர்ஆனை சிறிது என்ன பயன்? அது மாதிரி தான் நடக்காத உன் முதுகில் குர்ஆன் கட்டப்பட்ட நீ ஒரு கழுதை. நம்ம எல்லாருக்கும் எப்படி சொல்கிறோம் பாருங்க. அல்ல அப்போ ஒரு விளக்கணும். ஒரு குர்ஆன் வசனத்தை ஹதீஸை நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க, சொன்ன நானும் கேட்ட நீங்களும் நடக்காவிட்டால் நாமெல்லாம் குர்ஆனை சுமக்கக்கூடிய கழுதைகள்னு சொல்ல வர்றான். அல்ல எல்லாருக்கும் பொருந்தது.
எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விஷயம். இப்போ இதை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வசனத்தையும் கவனிக்கணும். அந்த வசனத்தை கவனித்து அதன்படி நடக்காவிட்டால் நம்ம கழுத, நம்ம சவுடன் அவரவர் நினைக்கணும். இப்போ பாருங்க, ஒமா கானலி முஃமினீன் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகுன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம் வமன் யாஸில்லாஹ வ ரசூலுஹு ஃபகத் ضل ضلالا முபீனா. ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நம்ம ஈமான் கொண்டிருக்க முஸ்லிம்கள், முஃமின்கள், ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வோ அல்லாஹுடைய தூதரோ முடிவு சொன்ன பிறகு இதை இப்படிதான் செய்ய வேண்டும் என்று முடிவு சொன்ன பிறகு அந்த முடிவுக்கு மாற்றமாக இருந்தால் அவன் தெளிவாக வழிகட்டு விட்டான். அல்லாஹ் சொல்றான். இது சட்டம், இது அல்லாஹுடைய கட்டளை. இது வெத்து உபதேசம் கிடையாது. குர்ஆன் வெத்து உபதேசமா? வெத்து உபதேசம் எப்பவுமே பயன் தராது. அல்லாஹ்வை பயந்து அந்த உபதேசத்தை கவனிக்க வேண்டும். பயம் இல்லை என்று சொன்னால் உபதேசம் பயன் தராது. எப்படின்னு சொல்லட்டா, கீழே இறங்கி எல்லாரும் போறிய கடைசியில் ஜமாத்திலிருந்து அறிவிக்கிறாங்க, இறங்கி போகும் பொழுது யாரும் பின்னால் திரும்பி பார்க்காதீர்கள். அப்படி சொன்னால் என்ன செய்வோம்? எல்லாரும் இது பார்த்துட்டே தான் போவான். வெத்து உபதேசம் இது. இது என்ன பயணம் தரப்போகுது? கேட்க மாட்டான். இப்போ தான் பெயிண்ட் அடிச்சிருக்கு, தொட்டாதுன்னு சொல்லி பாருங்க. தொட்டு ஆமாம் அடித்தா இருக்கு, முட்டாள் அடா அடிச்சிருக்கு தொட. ஏன்னா மனிதன் என்னன்னா வெத்து உபதேசம், பயம் கலந்த உபதேசம் சொல்கிறேன். பயம் கலந்த உபதேசம். கீழே இறங்கி போகும்பொழுது பார்த்து போங்க, அந்த படி பக்கத்தில் கரண்ட் கம்பி அறுந்து கிடக்கு, தொட்டிக்க செத்து மலர்ந்துருக்க, கீழே போக வேண்டாம். பயம். ஒரு உபதேசம் பயத்துடன் கூடியதாக இருந்தால் தான் அந்த உபதேசம் பயனை தரும். இதை மனசில் வச்சுட்டு தான் பயானை கேட்கணும். இந்த வசனத்தை பாருங்க. ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமானாலும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் முடிவு சொன்ன பிறகு எப்படி தொழ வேண்டும், எப்படி நோன்பு வைக்க வேண்டும், எப்படி திக்ர் செய்ய வேண்டும், பாத்ரூம்குள்ளே போனால் எப்படி சொல்லணும், வெளியே வந்தால் என்ன சொல்லணும், பள்ளிக்குள்ள வந்தால் என்ன, இப்படி எத்தனையோ முடிவு சொல்லியிருக்காங்க. அந்த முடிவுக்கு மாற்றமாக நடக்க முடியாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன முடிவு. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, கலாங்கிற வார்த்தை அரபியில் சொல்ல. கலா என்று சொன்னால் ஜட்ஜ்மெண்ட்னு அர்த்தம். நீதிமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட் இருக்கா? தீர்ப்புகள், ஜட்ஜ்மெண்ட். அதாவது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்திற்கு ஜட்ஜ்மெண்ட் முடிவு சொன்ன பிறகு. ஏன் அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட்ங்கிறா தெரியுமா? அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு அப்பீல் கிடையாது. அப்பீல்னா என்ன? கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லிடுது, அடுத்த வாரம் 15ஆம் தேதி தள்ளி வைக்கிறேன், மறு அப்பீல். இந்த கோர்ட்டில் ஜெயிக்க முடியல, மேல் கோர்ட்டுக்கு போ, உயர் நீதிமன்றத்துக்கு போ, உச்ச நீதிமன்றம் போன்னு சொன்னானே. அல்லாஹ் அப்படி கிடையாது. அல்லாஹ் நான் இப்படி சொன்னேன் யாரும் கேட்கவில்லை, அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்கு வாங்க மாட்டான் அல்லாஹ். அப்போ அல்லாஹுடைய ஜட்ஜ்மெண்ட் முடிவு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹுடைய முடிவுக்கு மறு அப்பீல் கிடையாது. லாம் அக்கிபலி ஹுக்மிஹி, அவன் சட்டத்தை தள்ளி போடக்கூடியவன் ஒன்றும் கிடையாதுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பஞ்சிங்கான வசனம் இது. அல்லாஹ்வின் சட்டத்தை தள்ளி போட முடியாது. என்னுடைய சட்டத்தை ஏன் சொல்ல தள்ளி போடலாம், உங்க வீட்டில் உள்ள சொல்ல தள்ளி போடலாம். ரப்புல் ஆலமீன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் முடிவை சொல்லிவிட்டால் அதில் மறு பேச்சுக்கு இடமே இல்லை. அப்படிப்பட்ட சட்டம் அல்லாஹ்வுடைய சட்டம். இதை பயந்து தான் முஸ்லீம்கள் நடக்க வேண்டும். நடந்தால் தான் முஸ்லீம். பாருங்க, வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அங்கேயும் கலாங்கிற வார்த்தை ஜட்ஜ்மெண்ட்ங்கிற வார்த்தை தான் அல்லாஹ் சொல்றான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு. அல்லாஹ் தவிர யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. யாருடைய கட்டளை அது? அல்லாஹ்வின் கட்டளை. அது மனுஷ கட்டளை அல்ல. மனித கட்டளையை நிறைவேற்ற வேண்டிய அவசியமா இஷ்டம் தான் அது. மனித கட்டளையே அரசு கட்டளையாக இருந்தால் பயப்படுறோம். நம்ம கவர்மெண்ட் கட்டளை ஒன்று வருது, பணம் செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. என்ன கஷ்டம், ஒரு இடத்துலையும் என்ன திட்டு, என்ன போக்கு, என்ன பணம் மொத்தமாக வச்சவன்லாம் பயந்து செத்தானே. எப்படி மாத்துறது? கிட்டத்தட்ட 3 மாச காலம் மனித சட்டம் அது. அதுக்கே இவ்வளோ பயம். கண்டவுடன் சுட உத்தரவு, போலீஸ் சொல்கிறான், பயப்பட மாட்டோமா? கண்டவுடன் சுட உத்தரவுனா எட்டி பார்க்குவானா யாராவது? கண்டவுடன் சுட உத்தரவுனா மாறி இருந்து எட்டி பார்ப்பீங்களா? உங்கள் பையன் எட்டி பார்க்க பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவோமே. ஏன்? பயம், சுட்டு போடுவான். மனித சட்டத்துக்கு இவ்வளோ பயம் இருக்கிறதே படைத்தவனின் சட்டம் அது. மனுஷ சட்டத்தை ஏமாத்திடலாமாங்க? ஒரு சாதாரண 2 வீலரில் போகிறான், அவரை ஹெல்மெட் இல்லை, லைசன்ஸ் இல்லை, வண்டி புக் இல்லை, வண்டியில் பிரேக்கும் இல்லைன்னு வச்சுங்க, இப்படி போவான். பயந்து கீழே வந்துடுவான். மனித சட்டம் 500 ரூபா கொடுத்தா இழுச்சிக்கிட்டு போயிடுவாங்க. 500 ரூபாயை கொடுத்துட்டா எப்படி பிரேக்கில் அவனுக்கு எப்படினாலும் ஒத்த இதால் வீலனாலும் போவான். மனித சட்டத்தை 500 ரூபாய்க்கு வாங்கிடலாம்.
எத்தனை கோடி கொடுத்தாலும் அல்லாஹ் சட்டத்தை வாங்க முடியாது. அவன் தான் உலகத்தை படிச்சு அவன் நீங்கள் என்னத்தை கொடுப்பிய? எல்லா தடவை அவன் தான், அவன் என்னத்தை கொடுத்து வாங்க முடியும்? அவன் சட்டத்தில் மறு அப்பீல் கிடையாது. ரப்புக்கு அல்லா தாபுது இல்லா ஐயா, அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பது அல்லாஹுடைய ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு. அதுக்கு அடுத்து ஒரு தீர்ப்பு வருது பாருங்க, ஒபில் வாலிதேனி இஹ்சானா, பெற்றோர் விஷயத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் அல்லாஹுடைய தீர்ப்புகளில் உள்ளதுங்கிறான். அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியம். அதற்கு அடுத்தபடியான முக்கியம் என்ன? பெற்றோர் அப்படிங்கிறான். இந்த இடத்துல அனிஷ்குர்லி வலிவாலி தைக்கிற குர்ஆன்ல ஒரு வசனத்தில் இருக்கு, எனக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு பின்பற்றுவது என்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அதுக்கடுத்து முகமது நபி கட்டுப்படணும். ஆனால் நன்றியில் அப்படி இல்லை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அதுக்கடுத்து பெற்றோருக்கு நன்றி செலுத்தணும். ரசூலுல்லாஹ் கூட கிடையாது. முகமது நபிக்கு நன்றி செலுத்துங்கன்னு குர்ஆன்ல கிடையாது. அடே கட்டுப்படுதல் முதல்ல அல்லாஹ், அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர், நன்றி படைத்தவனுக்கு நன்றி, அதற்கு அடுத்து பெற்றவர்களுக்கு நன்றிங்கிறான். எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கும் இது. இது பற்றி யாருக்காவது தெரியுதா? எவ்வளவு சர்வ சாதாரணமாக பெற்றோர்கள் அலட்சியப்படுத்துறோம். அதில் குறை வேற சொல்லிக்கிறோம். எங்கள் அத்தா அம்மாட்ட நியாயம் இல்லை, அநியாயம் உனக்கு என்ன? உங்கள் அத்தா அம்மா நியாயமாக இல்லாவிட்டாலும் நீ அநியாயம் எவ்வளோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா? அத்தா ஏற்றுக்கிட்டாங்கல்ல. நாம் 1000 குறை செஞ்சுருப்பேன், 1000 தப்பு பண்ணியிருப்பேன், எங்கள் அத்தா அம்மா ஏற்றுக்கல, உங்கள் அத்தா அம்மா ஏற்றுக்கல, என்ன சேட்டையெல்லாம் பண்ணியிருப்போம், அத்தனை சகிக்கல. 70 வயசில் உங்கள் அத்தா அம்மா தப்பு செஞ்சால் அது கசக்குது, கோவம் வருது. இதில் இன்னொரு கொடுமை இருக்குது. சில பேர் மனைவியே சொல்லுவா, ஏங்க உங்கள் அம்மாவை பாருங்கங்க, என்ன உன் தங்கச்சி பிள்ளையை தூக்கிட்டு கொஞ்சிரா, நம்ம பிள்ளையை தூக்க மாட்டேக்கா அக்கா, தங்கச்சி பிள்ளையை தூக்கி கொஞ்சிரா, உடனே இவருக்குறோம் என் பிள்ளையை தூக்காமல் அவ்வளோ தூக்குறான். நீ உன் பிள்ளையை தூக்குறான், என்ன தூக்காட்டி இல்லை, உன்னை தூக்கியதற்காக நன்றி செலுத்துக்கிறான்ல. உன்னை வளர்த்தது யாரு? உன் பிள்ளைய உங்கள் அத்தா அம்மா வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. வளர்த்ததற்காக நன்றி செலுத்து. உன் பிள்ளைய நன்றி செலுத்து. உன் பிள்ளைய வளர்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கு, கடமை இருக்கா? ஒன்றை வளர்த்து முடிச்சாச்சே, அதுக்கு என்ன நன்றி? இதெல்லாம் இஸ்லாமிய சட்டங்கள்ங்க. இது சாதாரண சட்டங்கள் கிடையாது. இது தொழுகை நோன்பு எப்படி சட்டமோ அதுபோல சட்டம் இது. சும்மா ஒரு கரெக்டாக தொழுகிறான், தாய் தகப்பனை மதிக்கல, தாய் தகப்பனை அலட்சியப்படுத்துறான், உருப்படவே மாட்டான். ஏன் வச்சுக்கோங்க, தாய் தகப்பன் தப்பு செய்தாலும் கூட, பெற்றோர்கள் தவறு செய்தால் அது அல்லாஹ் அவங்களுக்கு உள்ளது, உனக்கு என்ன அதை பற்றி? அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், அவர்கள் இணை வைத்தாலும் சரி, சாஹிபுஹுமா ஃபித்துன்யா மாரூஃபா, உலகத்தில் நீங்கள் அவரிடத்தில் நல்ல விதமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். ஷிர்க்கு செஞ்சால் அது எனக்குள்ள துரோகம், நான் பார்த்துக்கிடுவேன், நீ கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ்க்கு எப்படி ஷிர்க்கு செய்யலாம் அது நீ கேட்காத, சொல்லிட்டு போ, அது நீ கோவிக்க முடியாது. எங்கள் அத்தா அம்மா வீட்டை விட்டு வரட்டு, ஏன் தர்காலே போய் கிடந்தா உனக்கு என்ன? தர்காவில் கிடந்தல் குற்றம் என்பது அல்லாஹ்வுக்கு அந்த தாய்க்கு உள்ளது, உனக்கும் உன்னை படைத்து பித்தைக்கு சொல்ல போற. அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். எவ்வளவு ஒரு நீதியை நேர்வை எவ்வளவு துல்லியமாக சொல்லுவார்கள் இஸ்லாம். வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ் அதுவம் பிகைரி இல்ம். இஸ்லாமிய தத்துவ கான்செப்ட் இது, இஸ்லாமிய தத்துவங்களில் உள்ள ஒரு கான்செப்ட் இது. என்ன தத்துவம்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர பலர் கடவுள் என்று அழைத்துக் கொண்டு பல கடவுளை அழைக்கிறான், கடவுள் நினைச்சிட்டு அழைக்கிறான். அந்த கடவுளர்களை நீங்கள் திட்டாதீர்கள், ஏசாதீர்கள். அந்த கடவுளை என்ன செய்யக்கூடாது? திட்டக்கூடாது. அவனுக்கு கடவுள், உனக்கு கடவுள் இல்லை, நீ கடவுள் நம்பல, அவன் அதை கடவுள் நம்புறான். தன்னை படைத்த கடவுள் இயேசு நம்புவான், தன்னை படைத்த கடவுள் முருகா பிள்ளையார் நம்புவான். அதை போய் நீ திட்டாதங்கிறான்ல சட்டம். நீ அதை திட்டாத, ஏனென்றால் நீ அவர்களை திட்டினால் அவர்கள் உன் அல்லாவை திட்டுவார்கள். வக்கதாலிக்க செய்யன்னா லிக்குல்லி உம்மத்தின் அமலகுங்கிறான்லாம். இப்படிதானப்பா செயல்களை அருமையாக சொல்லிக் கொடுக்கிறோம் அப்படிங்கிறான்ல, தத்துவமாக சொல்லிக் கொடுக்கிறோம். பிற மதத்தவருடைய கடவுளை நீ திட்டினால் அவன் உன் அல்லாவை திட்டுவான், அவனை அல்லாவை திட்ட வைத்தது நீ கூடாது. இப்படி சொல்லலாம் அல்லாஹ். இது கான்செப்ட் கடவுள் கான்செப்ட், கடவுள் கொள்கை. இதே விஷயத்தை நபிகள் பெருமானார் எப்படி சொல்றாங்க பாருங்க. இந்த வசனத்திலிருந்து இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ். மினல் கபாயிர், பெரும்பாவங்களில் உள்ளது நாங்கள் ரசூலுல்லாஹ். பயங்கரமான பாவம் என்ன யார சொல்லலாம்? ஷத்முர் ரஜுலி வாலிதைஹி, ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவது. பெற்றோரை ஏசுறது இருக்கா இல்லையா? ஏசுறது என்ன? எத்தனை பேர் கிழவன் சாவ மாட்டேங்கான அந்த கிழடு கட்டின என்ன இது என்னது இது ஏசாம என்னது இது, நான் எங்கே ஏசுறேன் கூடாது.
கட்டு பேர்களுக்கு பாரு 70 வயசுல என்ன இப்படிலாம் பேசுறீங்கல்ல. இதை சொல்றாங்க ஷத்முர் ரஜுலி வாலிதைஹி, ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவது பெரும் பாவம். விபச்சாரம் பயங்கரமான பாவம், வட்டி பயங்கரமான பாவம், கொலை பயங்கரமான பாவம், இணை வைத்தல் பயங்கரமான பாவம், பிதாத் பயங்கரமான பாவம், பெற்றோரை திட்டுவதும் பயங்கர பாவம். சஹாபாக்கள் கேட்டார்கள், வஹல் யஷ்துமு ரஜுல் வாலிதைஹி யா ரசூலல்லாஹ், அது எப்படி ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவான்? இப்படி ஒரு கேள்வி, ஆச்சரியமான கேள்வி இது. ஏன் சஹாபாக்களுக்கு பெற்றோரை திட்டுவது என்பது அப்படியே புரியாது, அப்படி நடக்கல. அவங்க பெற்றோரை திட்டுறது அது எப்படி ஒரு நாள் திட்ட முடியும், அப்படி மனசு வருமா அப்படிங்கிற மாதிரி. வஹல் யஷ்துமு ரஜுல் வாலிதைஹி, அது எப்படி ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவான் யாரும் சொல்லலாம். நம்ம இப்படி கேட்குவோமா? திட்டுவானா தூக்கி போட்டு மிதிப்பான். நம்ம இப்படி கேட்க மாட்டோமே. அடிப்பானே, திட்டுவானே, கேவலப்படுத்தானே, முதலில் கொண்டு விடுறானே, கொதவளையை பிடிச்சி பெற்றோரை வெளியேறலையே காட்டு மிராண்டிகள் இல்லைங்கிறீங்களா? பண்ணியிருக்கானே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சஹாபாக்கள் ஹல் யஷ்துமு ரஜுலி வாலிதைஹி, அது எப்படி ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவான். யசுப் அபர் ரஜுல் ஃபேசுப் அபாஹு ஃபேசுப் உம்முஹு ஃபேசுப் உம்முஹு, ஒருவன் இன்னொருவரின் தந்தையை திட்டுகிறான், உடனே அவன் இவன் தந்தையை திட்டுவான். ஒருவன் இன்னொரு தாயை திட்டுகிறான், உடனே அவன் இவன் தாயை திட்டுவான். ஆக இவன் தான் இவன் தாயை திட்டினான்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் சொல்லி பாருங்களேன், உங்கள் அப்பா ஒரு முட்டா பையனுங்க, உங்கள் அப்பா முட்டா பையன்றோம், யோசிக்கவே மாட்டான். சொல்கிறவனை தான் திட்டவன், நீ தானே முட்டா பையங்களாம். இவன் திட்ட தாய் என்ன செய்யும்? ஆனால் ஆக்சுவலாக ஒரு மனிதனுக்கு புத்தி எப்படி வரும்? எங்கள் அப்பனை திட்டா உன் அப்பனை திட்டுவேன், எங்கள் அம்மாவை திட்டா உங்கள் அம்மாவை திட்டுவேன். ஆக அவன் திட்டியது அவன் அல்ல, அவனை திட்ட வைத்தது நீ. இப்படி திட்ட வைத்தால் கூட பயங்கர பாவம் ஆயிருமா. தக்குல்லஹுமா உஃபின், எரிச்சல் படாதே, சி அப்படின்னு சொல்லாத. சாதாரண அம்மா திருப்பி கூப்பிட்டே இருப்பாங்க, சிச்சா என்னம்மா அப்படி செய்யக்கூடாதான். ஏன்னா ஒரு 70 வயசு 80 வயசுல அவங்களுக்கு கூப்பிட்டு மறந்துடும். 10 தடவை கூப்பிடுவாங்க, 15 தடவை கூப்பிடுவாங்க, இப்படினால நான் பார்த்தேன். ஒரு 70 வயசு 75 வயசு இருக்கும் அவன் அம்மாவுக்கு. அவன் மாமன் கிட்ட போகிறான், சுவர் அவளுக்கு நாயிங்க. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய ஆணவம் வாங்குறீங்க. நீ பிறந்து வளர்ந்து என்ன கஷ்டமெல்லாம் பட்டு உங்கள் அம்மா வளர்த்துருப்பா. ஒரு 70 வயசு 80 வயசில் மறந்துடும், விஷயம் நினைவில் இருக்காது. சில பேருக்கு சில நோய் வந்துட்டா பெத்த பிள்ளைய கூட யாரு நீ அப்படி கேட்டுவாங்க, தெரியுமா? பெத்த பிள்ளை கூட மறந்துடும், பையன் மறந்துடும். இங்கே ஒரு ஆள் வந்துட்டு போகிறாரு, அது யாருமா, புருஷனை கூட கேட்டும், பொண்டாட்டி கூட ஒரு ஆள் கேட்டுவான். ஒரு சில பேருக்கு பொண்டாட்டி கண்ணுக்கு தெரியலையா மறந்து வச்சு, அது ஒரு நோய். எங்கேயும் ஒரு நம்மளுக்கு ஒரு அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஒமின்கும் மையுரத்து இலா அர்தலில் உம்ர், உங்களில் சிலர் முடக்க நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். சைடு அடிக்குதுங்கனால, கைகால் விளங்காமல் போச்சுங்கனால அது சொல்கிறான்ல. ஒமின்கும் மையுரத்து இலா அர்தலில் உம்ர், முடக்க நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். லிக்கைலா யாலமும் பாதை எல்மின் செய்யா, பல விஷயங்களை தெரிந்த அறிவாளியாக இருந்தாலும் அந்த முடக்க நிலை ஆகிவிட்டால் ஒன்றும் தெரியாமல் ஆகிவிடும். அறிவே இருக்காது. சாப்பிட்டது மறந்துடும், தண்ணி குடித்தது மறந்துடும். சாப்பிட்டுட்டு சாப்பாடு வைப்பாங்க, இப்போ தானே சாப்பிட்டேன், நான் எப்போ சாப்பிட்டேன்பாங்க. இதெல்லாம் ஒரு கொடுமையான நிலை. அல்லாஹ் காப்பாற்ற. ரசூலுல்லாஹ் வந்து இந்த மாதிரி அதல் உமரை விட்டு என்னை காப்பாற்றியா அல்லான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அது மாதிரி கேட்கணும். என் பெற்றோருக்கு இந்த நிலை வேண்டாயா அல்லா, எனக்கும் என் பிள்ளைகளுக்கு அந்த நிலையை தந்து விடாதையா அல்லா என்று கேட்க வேண்டுமாம். ஃபலா தகுல்லஹுமா உஃபின், சி என்ற வார்த்தையை பேசாதீர்கள். வலா தன்ஹருஹுமா, வெறுத்து பேசாதீர்கள். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, கனிவான வார்த்தைகளை பேசுங்கள். தாய் தான் பண்ண போய் முறைச்சிட்டு இருக்கக்கூடாது, கண்ணியமான வார்த்தையை பேசு. சும்மா கிடையாது. திருமதி குர்ஆன் சொல்வது, யார் சொல்லலாம் மன்ன ஹக்கு சொஹ்பா. ஒரு சஹாபி கேட்கிறார், நாங்கள் யாரிடத்தில் நேசமாக இருக்க வேண்டும் யார சொல்லலாம்? அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஃபர்ஸ்ட், அது வந்துருமே. அதுக்கு அடுத்தபடியா மன்ன ஹக்கு சொஹ்பா, யாரிடத்தில் நாங்கள் நேசமாக பிரியமாக நெருக்கமாக இருக்க வேண்டும் யார சொல்லலாம்? உம்முக்க உம்முக்க உம்முக்க, நாங்கள் உன் தாய் உன் தாய் உன் தாயை தான் நாங்கள் சொல்லலாம். 3 வாட்டி சொல்றாங்க. சும்மா பாக்க, பிறகுதான் தந்தை. 3 ஸ்டேஜ் தாய்க்கு, சும்மா கிடையாது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பெற்றோர் விஷயத்தில் 3 ஸ்டேஜ் தாய்க்கு. அதுக்கு அடுத்தது தகப்பனுக்கு. வழக்கத்தில் அத்தாவை மரியாதையை கூப்பிடுறோம், நம்ம அம்மாவை மரியாதையை கூப்பிட மாட்டோம். அத்தாவை வாங்கத்தான், போங்கத்தான், இருங்கத்தான், என்னங்கத்தான். அம்மாவை வாமா போமா இருமா என்னம்மா கூப்பிடுறோமா.
யாராவது அம்மா பார்த்து வாங்கம்மா அப்படின்னா அம்மாக்கே என்ன இதை போய் வாங்கிற அம்மாவை சிரிப்பான். வாங்கன்னு அம்மாவை சொன்னா அம்மாவுக்கு சிரிப்பு வரும். ஆனால் தகப்பனை விட மதிக்கப்பட வேண்டியவள் தாய். இஸ்லாமிய சட்டங்க, இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு வசனத்தை யோசிச்சு பாருங்க. நபிகளாருடைய ஒவ்வொரு சொல். அஸ்மா பின் அபூபக்கர், அஸ்மாங்கிறவங்க அறிவிக்கிறாங்க, கதிமத் அலைய உம்மி ஒஹுவ முஷ்ரிகத்துன் ஃபி அஹதி ரசூலில்லாஹ். ரசூலுல்லாஹ் காலத்தில் என்னுடைய தாய் முஷ்ரிக், ஷிர்க் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, முஸ்லீம் இல்லை. அஸ்மா கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, என் தாய் ஷிர்க், முஸ்லீம் இல்லை, அவர்கள் என்ன செய்கிறாங்க, என்னை தேடி வருகிறார்கள். அவங்க வந்து வேற ஊரில் இருக்காங்க, இவங்களை தேடி மதீனாக்கு வர்றாங்க. அப்போ நான் கேட்டேன், யாரை சொல்லலாம், என் தாய் இஸ்லாத்துக்கு வரல, அவங்க முஷ்ரிக் ஷிர்க் செய்கிற ஆள், என்னை தேடி பிரியத்தில் வர்றாங்க, என் தாய்க்கு நான் பணிவிடை செய்யவா, அரவணைக்கவா? ஆமாம், அரவணைக்கணும். கதும் தலைய உம்மி வஹிய ராகபத்துன் ஆஃபா அஸ்ல உம்மி கால நாம் சிலி உம்மிக்கு. ஆமாம், உன் தாயை விட்டுறாத, சேர்த்துரு. ஷிர்க் வைக்கிற பொம்பளை, தாய் முஸ்லீமே இல்லை, நான் முஸ்லீம், பெத்ததுக்காக கவனிங்கிறான் ரசூலுல்லாஹ். அவன் ஷிர்க் வச்சு எவ்வளோ பெரிய கொடுமை பாவத்தை செய்தாலும் அது அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கு சார்ந்தது. சொல்லலாம், எம்மா நரகத்துக்கு போயிடாதம்மா. நானும் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், ஒருத்தரம் எங்கள் அம்மாட்ட, தர்காவா சுத்திரியம்மா, நாளைக்கு நீ நரகத்தில் போயிட்டா என்ன எனக்கு பயமாக இருக்கம்மா. உடனே எங்கள் அம்மா, எனக்கு அதாண்ட பயமாக இருக்குது, அவுலியாக்களை ஏற்றி நீ நரகத்துக்கு போயிடுவியோ அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு. நாகூர் தர்காவுக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிற, லோக்கல் தர்காவுக்கு வரமாட்டேங்கிற அந்த அவுலியா நரகத்தில் ஒன்று தள்ளிட்டா நம்ம கவலைப்பட முடியாது. கவலைப்படலாம், எப்படியாவது தாயை கொண்டு பார்க்க நம்ம கையில் இல்லையே. எவருடைய நேர்வழியும் யார் கையிலும் கிடையாது. அப்படி இருக்கவே ஆனால் நபிகள் பெருமானாரை பெற்றெடுத்த பெற்றோரு சொர்க்கம் கிடைச்சிருமே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொர்க்கம் கிடைச்சிருமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அத்தாவுக்கு சொர்க்கம் கிடைச்சிருமே. இப்ராஹிம் நபி கையில் இப்ராஹிம் அத்தா நேர்வழி இப்ராஹிம் நபி கையில் கிடையாது. யாருடைய நேர்வழியும் யார் கையில் அல்லாட்டது இருக்கு. அல்லா தான் தரணும், நேர்வழி காட்டணும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. வச்சுக்க பாருங்க, 2 நபியை பற்றி இப்போ அந்த இடத்துல நான் சொல்கிறேன். 2 நபி, ஒன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னொன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் விஷயமா வருது இந்த 2 விஷயமும். சுலைமான் நபியை பற்றி எந்த அளவு கேள்விப்பட்டிருப்பிய? சுலைமான் நபிக்கு இருந்த ராஜாங்கம் இருக்குல்ல, அரசாங்கம், அது போன்ற ஒரு மாபெரும் அரசாங்கம் வேறு யாருக்கும் கிடையாது. ஏன்? எவ்வளோ பெரிய அரசாங்கமாக இருந்தாலும் மனிதனுக்கு தான் அரசனாக இருப்பான், மனிதனுக்கு தான் அரசனாக இருப்பான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஜின்களுக்கும் அரசனாக இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அவங்க சொல்றாங்க, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. சுலைமான் நபிக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா, யஅமலூன லஹு மா யஷா மின் மஹாரிப் வ திமாசில வ ஜிஃபானி கல் ஜவாப் வ குதூரி ராசியாத் அப்படிங்கிறான் அல்லாஹ். மனிதர்களால் நகர்த்த முடியாத கொப்பரைகள், பாத்திரங்கள், தேக்சாக்கள், பெரும் மனுஷனால் தூக்க முடியாதாமா, அவ்வளோ பெரிய தேக்சாக்களை எல்லாம் ஜின்கள் சுலைமான் நபிக்காக செய்து கொடுக்கும் அப்படிங்கிறான். சுலைமான் நபிக்கு இவைகள் என்னது செஞ்சு கொடுக்கும்? பெரும் பாத்திரம். இப்போ உள்ள தேக்ஸா இல்லை, மனுஷனால் நகர்த்தக்கூட முடியாது. அவ்வளோ பெரிய தேக்ஸாக்களை எல்லாம் ஜின்களுக்கு சாதாரணமாக, இந்த பள்ளிவாசலே சாதாரணம் தான் ஜின்களுக்கு, இந்த பள்ளிவாசலை ஈஸியாக தூக்கிறோம். ஒரு காலத்தில் டைனோசருங்கிற ஒரு மிருகம் இருந்துச்சுங்கிறானா, யானையை விட 50 மடங்கு பெருசு. அப்போ சுலைமான் நபி காலத்தில் இந்த மாதிரி பயங்கரமான சக்தி வாய்ந்த ஜின்கள் இருந்திருக்குது. அந்த ஜின்கள் எல்லாம் சுலைமான் நபிக்கு பெரும்பெரும் பாத்திரங்களை செய்து கொடுக்கக்கூடிய ஜின்கள். அதாவது சுலைமான் நபி கண்ட்ரோலில் இருந்தது. சுலைமான் நபி சொன்னா கேட்கும், அடிமை வேலை பார்த்தது. இன்னொரு இடத்துல சொல்றான், ஒவ்வொரு ஷயாத்தீனி மையகூசூன லஹு யாமலூன அமலன் தூரதாலிக்கேங்கிறான். சில ஷைத்தான்கள், அல்லாஹ் சொல்றான், சில ஷைத்தான்கள் சுலைமான் நபிக்காக கடலில் சென்று முத்து எடுத்து வரும். ஷைத்தான்கள் சுலைமான் நபிக்கு வேலைக்காரராக இருந்தான, லேபர். ஷைத்தான் என்ன வேலை பார்த்துருக்கு? சுலைமான் நபிக்கு லேபர் வேலை, வேலைக்கார வேலை பார்த்துருக்கு. இப்போ எவ்வளோ பெரிய ராஜாங்கமாக இருக்க வேண்டும் சுலைமான் நபி. இவ்வளோ பெரிய ராஜதந்திரி, ராஜாங்கம், மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம். இவ்வளோ இப்போ இருக்க காலத்தில் உள்ள ராஜாங்கம் கிடையாது. இன்னைக்கு எவனாக இருந்தாலும் படுக்க போகும்பொழுதே பயப்படுவான். காலையில் முழிக்கும் பொழுது மந்திரி பதவி நம்ம கையிலையா இல்லையான்னு அவனுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ராஜாங்கம் தான் இன்னைக்கு. சுலைமான் நபியை எதிர்த்து நிற்க யாருக்கும் தகுதி கிடையாது.
அவ்வளோ பெரிய ராஜாங்கத்தை அல்லாஹ் சுலைமான் நபிக்கு கொடுத்திருந்தான். அவர்கள் செய்த துவாவை பாருங்க, எப்படி துவா செய்கிறாங்க பாருங்க. قال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه. யா அல்லாஹ், எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ அருள் செய்திருக்கிறாய். துவா செய்கிறார் அல்லாஹ்ட்ட. யா அல்லாஹ் ரப்பே, எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ அருள் செய்திருக்கிறாய். அப்படின்னா என்ன? என் பெற்றோருக்கு நீ அருள் செய்தால்தான் அவர்கள் என்னை பெற்றெடுக்க முடியும். எனக்கு அருள் செய்தால்தான் நான் உயிரோடு பிறந்து வர முடியும். இல்லைன்னா முடியாது. ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க புள்ள வரணும் அதை யோசிச்சு பார்க்காதீங்க. உங்க தாய் அப்படி பார்க்கணும். நீங்க உங்க புள்ளைய பார்த்துட்டு இருக்க கூடாது. உங்க தாய் உங்களை பெற்றெடுக்கும் பொழுது அப்படி பாருங்க. யா அல்லாஹ், எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ அருள் செய்ததற்காக உன்னை நான் வணங்க வேண்டும், உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும், அதுக்கு நீ உதவி செய்வாயாக. அர்த்தம் புரியுதா? என்ன துவா கேட்காருன்னா, யா அல்லாஹ், உனக்கு நான் நன்றி செலுத்தணும். எதுக்கு நன்றி செலுத்தணும்? என் பெற்றோருக்கு அருள் செய்திருக்க, எனக்கு நீ அருள் செய்திருக்க, அதுக்காக நன்றி செலுத்தணும். நன்றி செய்யறதுக்கு நீ தான் உதவணும் அப்படிங்கிறார். இவ்வளவு பெரிய ராஜாங்க இருக்கு, அதையெல்லாம் உதவி கிடைக்கல, அதையெல்லாம் அவர் பெருசா சொல்லலை. எவ்வளவு பெரிய ராஜாங்கத்தை தந்தா, யா அல்லாஹ் அருள் செய்தாயே அப்படி கேட்கல, என் பெற்றோருக்கு அருள் செய்தாய். ஏனென்றால் ஒரு உயிரிலிருந்து உயிர் பிரிந்து வருவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண விஷயம் அது. கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு உயிரிலிருந்து, எந்த உயிராக இருக்கட்டுமே, ஒரு உயிரிலிருந்து இன்னொரு உயிர் பிரிந்து வருவது என்பது கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். அது மாபெரும் அருள், அல்லாஹ்வுடைய கிருபை. அது அந்த கிருபை இல்லைன்னா இத்தனை நம்மளாம் பிறந்து வந்திருக்க மாட்டோமே. பிறக்கும் பொழுதே குழந்தை செத்து போத சமயங்களில் குழந்தை பிறந்தது தாய் செத்து போறாள, நடக்கா இல்லையா உலகத்தில்? அப்போ அவர் கேட்காரு, என் தாய்க்கு பெற்றோருக்கு அருள் செய்தாய், அவங்க உயிரோடு இருந்தாங்க, எனக்கு அருள் செய்தாய், நான் உயிரோடு இருக்கேன், ஆகவே அதற்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அதாவது நன்றி செலுத்தா உன்னை வணங்கணும், தொழணும், எல்லாம் செய்யணும். இதுக்கு உதவி நீ தான் செய்யணும். யாராவது பெற்றோருக்கு இப்படி துவா செய்திருக்கமா? யாராவது தான் தாய் தகப்பனுக்கு இப்படி ஒரு துவா செஞ்சுருக்கமா? தெரியாது. இப்படிலாம் செய்யணும் தோணாது நம்மளுக்கு. இப்படி செய்ய வேண்டும். இதெல்லாம் நபி வழி, குர்ஆன் வழி, இஸ்லாமிய சட்டம், கட்டளைகள். அதுக்கடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததிலிருந்து மரணமாகும் வரை ஆச்சரியப்படத்தக்கது அற்புதங்கள் தான். ஈசா நபி விஷயம் எல்லாமே அற்புதம் நிறைய இருக்கு குர்ஆன்ல. அதெல்லாம் சொல்ல டைம் பத்தாது. கால இன்னி அப்துல்லா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவர் அப்துல்லா என்று சொன்னார். ஏன் அப்படி சொல்றானா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறந்தாங்க. கல்யாணம் முடிக்கல, எந்த ஆணுடைய சம்பந்தமும் கிடையாது, எந்த ஆணும் டச்சு கூட பண்ணல. ஒரு குழந்தைய பெற்றுட்டு வந்து நிற்கிறாங்க. சமூகம் ஒத்துக்குமா அதை? சமூகம் ஒத்துக்குமா அதை? கல்யாணம் முடிக்காம எந்த ஆணும் என்ன தொடலை, எனக்கு ஒரு குழந்தை தந்தா சமூகம் காரி துப்பாது? என்ன ஒரு மாபெரும் துரோகத்தை செய்து விட்டாய் அப்படின்னு சத்தம் போடுது. அப்படி சத்தம் போடுறாங்க அந்த மக்கள். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? பிறந்த அன்று கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியார் என்று சொன்னது. ஆத்தானியல் கிதாப், எனக்கு வேதத்தை தந்து விட்டான். பிறந்த அன்றே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். வஜஅலனி நபியா, என்னை நபியாக்கி விட்டான். பிறந்த அன்றே வேதம், பிறந்த அன்றே நபி. ரசூலுல்லாஹ் கூட அப்படி கிடையாது, 40 வயசுல தான். எவ்வளோ பெரிய உயர்வு, எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய உச்சம். இது சாதாரண விஷயம் கிடையாது. இது அல்லாஹ் தஆலா அற்புதமா ஏன் சொல்றான் தெரியுமா? ஏன் அந்த குழந்தையை பேச வைச்சான்னு வழங்குதா? அந்த குழந்தை பேசாவிட்டால் சமூகம் அவரை மிக கேவலமாக இருந்திருக்கும். குழந்தை பேசுத, இப்படி பேசலன்னு வைங்க, என்ன ஆகும்? அவன் நான் ஒரு தடவை படுத்துட்டு வந்துடுவா, தூங்கி எஞ்சு ஒரு குழந்தையோடு வருவா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஈசா கொடுத்த மாதிரி ஷாவுல் பாஷா எனக்கு குழந்தை இருந்தாலும் வந்துடுவா. அல்லாஹ் ஆப்போச்சு விட்டான், பேச சொல்லு. இந்த சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. நபிமார்களுக்கு கிடைத்த அற்புதத்தை வைத்துக்கொண்டு அடுத்த விளையாடிடக்கூடாது. அந்த சேட்டையை வேற ஆள் செஞ்சிடக்கூடாது. ஒரு நபிக்கு, ஒரு நபியினுடைய தூதருக்கு, ஒரு நபியினுடைய தாய்க்கு அல்ல அற்புதத்தை கொடுப்பார் என்றால் அந்த அற்புதம் அந்த இடத்தில் நிரூபிக்கப்படும். நிரூபிச்சிட்டாங்க. காலை இன்னி அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடியான், எனக்கு வேதத்தை தந்து விட்டான், என்னை நபியாக்கி விட்டான். வஜால்னி முபாரக்கா, என்னை பரக்கத்தானவராக ஆக்கி விட்டான் அல்லாஹ். அந்த குழந்தை சொல்லுது, ஐனமா குன்து வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸகாத்தி மாதும்து ஹய்யா, நான் உயிருடன் இருக்கும் பொழுதெல்லாம், நான் உயிருடன் இருந்து தொழுது கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம், நான் உயிருடன் இருந்து தொழுது கொண்டு இருக்கும் பொழுதும் ஜகாத் கொடுத்து இருக்கும் பொழுதும் மாதும்து ஹய்யா உபர்ரம்பி வாலிதத்தி, என் தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான்.
நான் உயிருடன் இருக்கும் பொழுதெல்லாம் யாருக்கு பணிவிடை செய்யணும்? என் தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்று பிறந்த அன்று வந்த சட்டம் இது. வளர்ந்து 40 வயசு மேலே வந்த சட்டம் இல்லை, நபியாக பிறந்த அன்றே சட்டம் வருது. நான் உயிருடன் இருந்து என் தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வின் கட்டளை. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் உயிருடன் இருந்து என் தாய்க்கு பணிவிடை செய்யாவிட்டால் செத்து போலான்னு அர்த்தம். வேறு என்ன அர்த்தம் இதுக்கு? எவ்வளோ கடுமையான வாசகம் இது! கற்பனை பண்ணி பாருங்க. ரத்தம் சுடாதா இதுக்கு? அந்த அளவுக்கு தாய்க்கு சொல்லப்பட்டிருக்கா குர்ஆன்ல? அந்த அளவுக்கு பெற்றோருக்கு சொல்லப்பட்டிருக்கா? ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு சொல்றாங்களா? கால ரஜுல், அதாவது ஒரு குகையில் 3 பேர் மாட்டிக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? ஒரு சம்பவம். 3 பேர் மாட்டிக்கிடுவாங்க. அப்போ அந்த குகையினுடைய வாயிலை பயங்கரமான பாறாங்கல் வந்து அடைத்து கொண்டது. அந்த பாறாங்கல் இருந்து தள்ள முடியாது. 1000 பேர் தள்ளினா கூட தள்ளாது. அப்படிப்பட்ட பயங்கரமான பாறாங்கல், அசைய முடியாது. அப்போ 3 பேர்களும் மாட்டிக்கொண்ட 3 பேர்களும் பேசுகிறார்கள். இது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி நடந்த ஒரு சம்பவம் இது. அதான் அந்த 3 பேர் பேசுகிறாங்க, இன்னைக்கு மனுஷனால் நம்ம தப்பிக்க முடியாது. மனித சக்திக்கு உட்பட்டதை மனிதனை கூப்பிடலாம், மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மனுஷனை கூப்பிட முடியுமா? உதாரணமாக ஒரு பாம்பு வந்துருச்சுங்க, நல்ல பாம்பு, என்ன செய்வீங்க? வாங்க 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 இந்த பாம்பு அடிங்கலாம். திடீர்னு புலி வந்துருச்சு, வாங்க வாம்பியா, யாரும் ஓட வேண்டியதா? எல்லாரும் புலியை 10 பேரை கூப்பிட முடியுமா? மதம் கொண்ட யானை வருது, வாங்க தடுப்பாங்க முடியுமா? முடியாது. இந்த இது கீழே உழுதுன்னா 10 ஆம்பளை தடுத்துடலாம், வெறும் தகரம். காங்கிரீட் உழுதா வாங்க 10 பேர் பிடிப்பீங்களா? ஓட்டு. ஏன்? மனித சக்திக்கு அப்பாற்பட்டு வரும்பொழுது அல்லாஹ்வை தவிர வழி இல்லை, நம்மளுக்கு விளங்குது. அல்லாட தான் கேட்கணும். தனியை மாட்டிக்கிட்டா என்ன செய்வீங்க? அல்லாட நம்ம கேட்டாகணும். அதை மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க, நம்ம அல்லாட்ட கேட்போம். மனுஷனால இப்போ தப்பிக்க வைக்க முடியாது அப்படின்னு 3 பேர். ஒரு ஆள் என்ன செய்கிறாரு? நான் ஒரு தவறு செய்ய போனேன், நான் ஒரு பெண்ணு தவறு செய்ய போனோம். அந்த பொம்பளை சொல்லு, இத்தக்கில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னாள். உடனேயாக அப்படி தப்பு செய்யக்கூடாது, நான் திருந்துட்டேன். உனக்கு பயந்துதான் ஏன் அல்லாஹ் செஞ்சேன்? அந்த நன்மைக்காக, அந்த உனக்கு பயந்ததற்காக என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பாறை அகன்றது, அந்த பாறை கொஞ்சம் அகன்றது. ஆனால் அவர்கள் வெளியே வர முடியாது. ஒரு 2 இன்ச்சு ரவுண்ட் இருக்கும். இன்னொரு ஆள் என்ன செய்கிறாரு? நான் ஒருவனுக்கு சம்பளம் கொடுக்காமல் இருந்தேன், அவன் சம்பளத்தை வாங்காமல் சென்று விட்டான், பல ஆண்டுகள் கழித்து வந்தான், அவன் சம்பளத்தை நான் ஒரு சொத்தை வாங்கி விட்டேன், அது பெரிய சொத்தாக போச்சு, அந்த சொத்தையெல்லாம் அவன்கிட்ட நான் கொடுத்தேன். யாரெல்லாம் அவன் சம்பளத்துக்கு பதிலாக கூட ஒரு 10,000 கொடுத்து போக சொல்லிடலாம். அவன் சம்பளத்தில் உள்ள காசு, அவனுக்குள்ள பறக்கத்து அவன்கிட்ட கொடுத்துட்டேன், இது உனக்கு பயந்துன்னு. அப்பவும் பாறை அகன்றது, வெளியே வர முடியல. 3வது ஒரு ஆள் துவா செய்கிறார், அல்லாஹும்ம கான்லி ஷேகானி கபீரானி, யா அல்லாஹ் எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தார்கள். 3 சம்பவத்தை சொல்கிறாங்க. அபவானி ஷேகானி கபீரானி, வயது முதிர்ந்த என்னுடைய பெற்றோர்கள் இருந்தார்கள். என்னுடைய வழக்கம் என்ன என்று சொன்னால், என் பெற்றோர்கள் சாப்பிடாமல் என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட கொடுக்க மாட்டேன் சாப்பாடு. முதல்ல எங்கள் அத்தா அம்மா சாப்பிட்டாங்களா, அத்தாவும் சாப்பிட்டாங்களா, சாப்பிட்டேன், அதுக்கு தான் என் மனைவி மக்கள் சாப்பிடுவோம். அப்படி ஒரு வழக்கத்தை வச்சுருக்காரு. சாப்பாட முடியாட்டும் அது வேறு, இப்போ என்னால் சாப்பிட முடியலை, நெஞ்செரிச்சலாக இருக்குது, பிள்ளைகள் அது வேறு சமம். பெற்றோர் பட்டினை கிடந்து என் மனைவி மக்கள் சாப்பிடக்கூடாது. இஸ்லாத்தில் என் தாய் பட்டினை நடக்கும்போது எனக்கு என்ன சாப்பாடு? எப்படி சொல்லுது இஸ்லாம்? யோசிச்சு பாருங்கள். என் பெற்றோர் முதலில் சாப்பிட்ட பிறகுதான் நான் மனைவி மக்கள் சாப்பிடுவோம். ஒரு ஊரில் இப்படி சொன்னேன். இயற்கையில் என் புருஷன் அத்தா அம்மானா கொதிப்பார். இப்போ இது வேறையா? ஒரு பொம்பளை பேர். சில பொம்பளை கேட்கும் பார்த்துருக்கீங்களா புருஷன்ட்ட, அப்பா எங்களை விட உங்களுக்கு உங்கள் அத்தா அம்மா தான் பெருசா? ஆமாம். இது என்ன கேள்வி? இது செத்த கேள்வி. அத்தா அம்மா தான் பெருசு தான், அதில் என்ன சந்தேகங்கிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. மனைவி உறவு என்பது அறுக்கப்படக்கூடிய உறவு முடியும். விவாகரத்துன்னு ஒன்று இருக்குது, விவாகரத்து பண்ண வேண்டாம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். மனைவி என்ற உறவு ரத்தாக வாய்ப்பு இருக்குல்ல. தாய் தகப்பன் ரத்தாக முடியாத. எங்கள் அம்மாவும் அத்தாவும் விவாகரத்து பண்ணாலும் எனக்கு அவர் தான் அம்மா, அவன் தான், அவங்க தான் அத்தா. எங்கள் அத்தா அம்மா விவாகரத்து, எனக்கு அத்தா யார்? அவர் தானே. எனக்கு அம்மா யார்? யோசிச்சு பாருங்க. அது சாதாரண உறவு கிடையாது பெற்றோர் உறவு என்பது. லேசாக நினைச்சிட முடியாது. அப்போ அந்த அவர் சொல்கிறாரு, யா அல்லாஹ் என் பெற்றோர் உணவருந்திய பிறகுதான் என் தாய்க்கு என் மனைவி மக்களுக்கு கொடுப்பேன் யா அல்லாஹ். அப்படியா? அப்படின்னு அந்த பாறை அகன்றதுன்னு அந்த சம்பவம் வருது. இந்த சம்பவத்தில் உலகத்தில் வரக்கூடிய கஷ்டம் கூட பெற்றோரை மதித்தால் நீங்கும். அப்படி பாருங்க.
எத்தனையோ கஷ்டங்கள் மறுமையில் நீங்கும், மறுமையில் சொர்க்கம் கிடைக்கலாம், நரக நம்மளோட நீங்கலாம். உலகத்தில் வரக்கூடிய ஆபத்து, நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் நல்லா இருக்குன்னா என் பெற்றோர் மனது குளிர வேண்டும். என் பெற்றோர் எனக்கா துவா செய்யணும், யா அல்லாஹ் என் பிள்ளை, என் பேரமாரு, என் மருமா நல்ல ஆள், ஏதோ நான் சத்தம் போட்டால் கூட மன்னிச்சுட்டு போயிடுதோ, அதுகளுக்கு நல்ல வாழ்க்கை கூடிய ஆளா கேட்டால் முடிஞ்சு வச்ச சிக்கல் வராத. உலகத்தில் நானும் என் மனை மக்கள் நல்லா இருக்க வேண்டுமா, பெற்றோரை கவனிங்குது இஸ்லாம். எவ்வளோ பெரிய ஆபத்தில் மாட்டினாலும் பெற்றோரை கவனிக்க அந்த ஆபத்து நீங்களாம். மறுக்க முடியுமா யாராவது? அந்த மாலுக்கல் அபிக்க நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மாலுக்கல் அபிக்க என்ன அர்த்தம்? நீயும் உன் சொத்தும் உன் தந்தைக்கு சொந்தமானவர்கள். என்ன வாசம் இருக்கு தெரியுமா இஸ்லாத்தில்? நீயும் உன் சொத்தும் உன் தந்தைக்கு சொந்தமானவர்கள். அதுக்கடுத்து அல் மர்அத்து ராயத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண் தன் கணவனின் சொத்தை பாதுகாக்க கடமைப்பட்டவளுங்கிறாங்க. அதாவது ஒரு தகப்பன் மகன் சொத்தை எடுத்துக்கொள்ளலாம், ஒரு மனைவி தன் கணவன் சொத்தை பாதுகாக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் பெற்றோருக்கு, பாதுகாக்கும் அதிகாரம் மனைவிக்கு. அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. சாதாரணமாக திடீர்னு ஒரு 1000 ரூபா பாக்கெட்டில் வச்சுருந்தீங்க, 2000 ரூபா இருக்குது, உங்கள் அத்தா எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. பணத்தை யார் எடுத்தது அப்படின்னா நான் தான் எடுத்தேன்னு அத்தா சொல்கிறாரு. ஏத்தா 3 வேளை திங்கிறீங்களா, அதுக்கு மேலே எதுக்கு உங்களுக்கு காசு கேட்குறோமா? என்ன குறை உங்களுக்கு, நல்லா திங்கிறீங்களா, அப்புறம் காசு அத்தாட்ட. சரி இது எடுத்த யார்? பொண்டாட்டிங்க. நான் தாங்க எடுத்தேன். நீ தான் எடுத்தியா, போதுமா, இன்னும் 1000 ரூபா வேணுமா? என்ன கொடுமை இது? ஏன்னா பெற்றோருக்கு தான் ஏன் எடுத்தியான்னு கேட்கக்கூடாது, மனைவிட்ட ஏன் எடுத்தேன்னு கேட்கலாம். ஏக்கு எடுத்த கணக்கு சொல்லு, என் சொத்தை பாதுகாக்கிற கடமை உனக்கு இருக்கு, இருக்கா இல்லையா? இதெல்லாம் இப்போ தெரியாது உங்களுக்கு. உங்கள் மகன் பொண்டாட்டி சொல்ல கேட்கும்போது தான் வலிக்கும். இப்போ வேணால் இது கசப்பாக தெரியும். உங்கள் மகன் மனைவி சொல்ல கேட்டு உங்களுக்கு தராட்டி அப்படி பாருங்க எப்படி இருக்கும் அது. இந்த சட்டங்கள் அப்படி சொல்லும் பாருங்க. அந்த அராயத்தில் அனுபவத்தியா பொத்தாம் பொதுவாக பொது விதின்னு ஒன்று இருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், பொது விதியை சொல்லி முடிச்சிடறான். வைன் ஜாஹதாக்கலான் துஷ்கபி மாலிசல கபி எல்மோன், எனக்கு இணை வைக்க வேண்டும் என்று உங்கள் பெற்றோர் சொன்னால், இங்கே தான் சட்டம் மாறுது. பெற்றோர் கட்டுப்படி சொல்ல கேள்வி எல்லாம் செய். வைன் ஜாஹதாக்கலான் துஷ்கபி, எனக்கு இணை வைக்க வேண்டும், எனக்கு மாறு செய்ய வேண்டும் என்று உன் பெற்றோர் சொன்னால், ஃபலா துத்ஹுமா, கட்டுப்படாதே, முடியாதுமா. அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டேன். அந்த அல்லாஹ் இப்படி சொன்னான்னு தானே ஒன்று மதிக்கிறேன், அந்த அல்லாஹ் சொல்லதானே உனக்கு கட்டுப்படுறேன். அந்த அல்லாவுக்கு மாறு செய்ய சொன்ன முடியாது. அம்மா சொல்கிறாங்க, மகனே 2 நாளாக கால் வலிக்கிறா, என்னம்மா செய்யணும்? ஆஸ்பத்திரிக்கு போகணும். எவ்வளோ வேணும்? 500 ரூபா வேணும். 1000 ரூபா வச்சுக்க, ஆஸ்பத்திரி கூட்டு போமா. அம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டு நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து முடிச்சாச்சு. நான் அந்த கால் நல்லானா நாகூர் தர்கா வரைக்கும் போகணும்னு நியமிதம் பண்ணேன், நயா பைசா கிடையாது, உட்காருன்றோம். அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? கால் கிளீன் ஆஸ்பத்திரிக்கு போய் தான் கிளீனாக இருக்குது. அப்புறம் நாகூர் நியமிதம் வண்டி கிடக்கு. அது அல்லாவுக்கு மாறு செய்யும் விஷயம். நேமிதத்தை அல்லாவுக்கு தான் செய்யணும். நீங்கள் நேமிதம் செய்யுங்கள், அல்லாவுக்கு செய்யுங்கள் நாங்கள் சொல்ல. ஏன்? நேமிதம் என்பது வணக்கம், அதை அல்லாவுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். நேமிதம் என்பது வணக்கம், சும்மா இல்லை. நேர்ச்சி செய்வது என்பது வணக்கம். அல்லாவுக்காக நான் இந்த ஆளை தர்மம் செய்கிறாங்களாம், அவுலியாவுக்காக தர்மம் செய்ய முடியாது. அல்லாவுக்காக கொடு தர்மத்தை. தர்மம் என்பது வணக்கம், முடியாது. அத்தா சொல்கிறாரு, மகனே பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுதா, சூப்பர் பிரியாணி வேணும், எவ்வளோ தூரம்னாலும் போய் நல்ல பிரியாணியை வாங்கி கொடு அத்தாக்கு. சாப்பிட்டு முடிச்சு அத்தா சொல்கிறாரு, பிரியாணி நல்லதான் இருக்குது, ஒரு குவார்ட்டர் அடித்தா நல்லா இருக்கும், சாராயம் ஒரு குவார்ட்டர் இருந்தால் வாங்கித்தேன். அத்தாக்கு குவார்ட்டர் கூட வாங்கி தர மாட்டியாத்தா அப்படிங்கிறார். வாங்கி கொடுக்க முடியுமா? கம்முன்னு நடத்தா குவார்ட்டர் ஹராம். லா தாத்தலி மஹ்லூக்கின் ஃபி பாசியத்தில் ஹாலிக், படைத்தவனுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் பெற்றோருக்கு கட்டுப்படாது, யாருக்கும் கட்டுப்படாது. கட்டுப்படுதல் என்பது அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு இல்லாத விஷயத்தில் கட்டுப்படு. முதல்ல எல்லாம் சொல்கிறோம், ஒமா கானலி முஃமின் சொன்னா ஒரு வசனம் முதல்ல, ஒமா கானலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகுன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம் வ மன் யஸில்லாஹ வ ரசூலுஹு ஃபகத் ضل ضلالا முபீனா. ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஒன்று கூடாது என்று முடிவு செய்துவிட்ட பிறகு அதை மாற்றி செய்தால் வழிகேடு. பெற்றோர் சொல்லக்கூடிய குற்றத்தை கேட்க முடியாது.
பெற்றோர் செய்யக்கூடிய தவறுகளை கேட்க முடியாது. இதற்கு மேல் இன்னொரு பொது விதி இருக்கு, சொல்லிடுறேன். சத்தியம் அவரவருக்கு சாதகமாக இருந்தால் முன் வருகிறார்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, சத்தியம் சாதகமாக இருந்தால் முன் வருகிறார்கள். அப்படின்னா அழகுதா. ஒரு ஊரில் வரதட்சணை பற்றி நான் பேசினேன். வரதட்சணைங்கிறது இருக்கிறதுலே கேவலப்பட்ட ஒரு செயல். வரதட்சணை என்பது ஒரு வாழப்போற பெண்ணிடத்தில் காசுத்தா என்பது பிச்சையை விட கேவலமானது. நான் ஒரு ஆண்மகன் இல்லைன்னு சொல்றது, நான் ஒரு பொம்பளையை விட கேடு கட்டவன் சொல்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அம்மல் மௌஊதத்து சுஇலத், என்ன பாவமடா செய்தது அந்த பெண் குழந்தை, எதற்காக கொல்லப்பட்டால் என்று மறுமையிலே விசாரிக்கப்படும். அல்லாஹ் அன்றைய காலத்தில் பெண் குழந்தையை கொன்றாங்க, அன்னைக்கு கொல்றானே. பெண்களை மதிப்பதில்லை, அது தெரியுமா உங்களுக்கு? பொம்பளைகளே மதிக்கிறது இல்லை. எப்படி? ஒரு பொம்பளை ஆண் குழந்தை பெற்றா போதும், சிங்க குட்டியை பெற்று வச்சிருக்காங்க. பொம்பளை ஆம்பளை பிள்ளை சிங்க குட்டி. அப்போ பொம்பளை பிள்ளை பெற்கிறது நீங்க கேவலமா, எனக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஊரில் பேசப்பட பார்த்துருக்கீங்களா? அந்த பொம்பளை குழந்தை உண்டாயிருந்துச்சே, குழந்தை பெற்றுருச்சா, அது குழந்தை பெற்று ஒரு வாரம் ஆச்சே, பொட்டை பிள்ளையா? ஆமாம், அதுதான் பேச்சு வெளியே வரல. பொம்பளை பிள்ளை செய்து வெளியே வராது. ஆண் குழந்தைனா பிறந்துட்டு இருக்கும் பொழுது வந்துடும் ஆம்பளை பிள்ளை. ஆண் சிங்கத்தை என்ன பேச்சு இது? வைதா புஷிராகது உம்பில் உன்தாங்கிறான் அல்லாஹ். பெண் குழந்தை பிறந்து விட்டது என்பது இஸ்லாமிய நற்செய்தி, அது அப்படிங்கிறான். சொர்க்க நற்செய்தி வருதா இல்லையா? அதுபோல பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற நற்செய்தி சொல்லப்பட்டால் இவன் முகம் கருத்து விடுகிறது அப்படிங்கிறான். ஒரு தாய்க்கு கருத்து விடுது. அது என்ன ஆம்பளை சிங்கம்? திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டத்தில் யாராவது ஒரு அங்கேருந்து வருவான், நான் வந்துட்டு ஆம்பளை சிங்கம் வாங்க அவனை. அந்த ஊரில் ஆம்பளை சிங்கம்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? காட்டில் டிஸ்கவரி சேனலில் பாருங்கள், வேட்டையாட போகிறது பெண் சிங்கம் தான் போகும். ஆண் சிங்கம் சோம்பேறி சுப்பதாக வீட்டில் கிடக்கும். வேட்டையாடி பெண் சிங்கம் கொண்டு வந்து திண்டு பிடிச்சதை கடைக்கு மிச்சம் மீதி எடுத்து அந்த ஆம்பளை சிங்கம் திங்கும். அதே மாதிரி திருப்பூரில் ஆம்பளை சிங்கம் பொட்டாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான்னு அர்த்தம். கேவலம். அங்கே நான் வந்துட்டேன் ஆம்பளை சிங்கம்னா அவனுக்கு கேவலம் அது. ஏன்னா பெண் இயற்கையிலேயே ஆண்கள் சோம்பேறிகள் நிறைய இருக்காங்க. பெண்களில் கம்மி, ஆண்களில் ஜாஸ்தி சோம்பேறிகள். அப்படி ஒரு சில விஷயங்கள் ஆண்கள் கூட இருப்பாங்க, சில விஷயங்கள் பெண்கள் கூட இருப்பாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. பீடி சீரை குடிக்கிறது பெண்களை பார்க்க முடியாது, ரொம்ப ரேரு. ஏன்னா புறம் பேசுறது, கோல் சொல்றது பெண்களை விட ஆண்கள் கம்மி, பொம்பளைகிட்ட நிறைய இருக்கும். சில பாவங்கள் அப்படி இருக்கா இல்லையா? சாதாரண இந்த மாதிரி மீட்டிங்களை கூட புறம் பேசுவாங்க. இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும், அண்ணன் இருக்காளில் ஒரு மஞ்சள் தாவாணி போட்டு, ஆமாம் அவளை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். முடிஞ்ச பிறகு அந்த பொம்பளை அவளை பற்றி என்னமா சொல்கிறேன், நீ என்ன நடக்கா? ஒரு நன்மை நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே பிளானிங், பாவம் பிளானிங். அது ஒரு ஆம்பளை புறம் பேச ஆரம்பித்தா போதுமே தூர விட்டுருவான். பொம்பளை அப்படி இல்லை, அரை மணி நேரம் புறம் பேசிட்டு கடைசியில் நம்ம அடுத்த ஆளை பற்றி பேசிட்டு அஸ்தவரில்லா முடிஞ்ச பிறகு என்ன கூத்தலாம் நடக்கு. இப்படி எல்லாம் ஷைத்தான் நம்மளை கெடுப்பான், வச்சுக்கணும், சும்மா கிடையாது. ஆக அன்பிற்குரியவர்களே, லா தாத்தலி மஹ்லூக்கின் ஃபி மாசியத்தில் ஹாலிக், படைத்தவனுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் கட்டுப்படுதல் என்பது கிடையாது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத விஷயத்தில் கட்டுப்படு. அதுக்கடுத்து வை எக்குல்லாமல் ஹக்கு எத்து இலகி முதலின், சத்தியம் சாதகமாக இருந்தால் முன் வருகிறார்கள் அவர்கள். ஒரு ஊரில் வரதட்சணை பற்றி பேசுகிறான்னு சொல்லல, வரதட்சணையில் தன் வீட்டில் இருக்கக்கூடிய எருவ மாடு பெண் குட்டி போட்டால் சிரிப்பான். தான் வீட்டில் இருக்கிற மாடு இருக்குல்ல, அது பெண் குட்டி போடுது, பெண் கன்று, சந்தோஷம், பெண் கன்று. தான் மனைவி பொம்பளை பிள்ளை பார்த்தா போட்ட பிள்ளை கவலை மூஞ்சியெல்லாம் சுரிக்கிறோம். தனக்கு பெண் குழந்தை என்றால் கேவலமாக நினைக்கிறான், தன் வீட்டு மாடு பெண் குட்டி இருந்தால் சந்தோஷப்படுறான். மாடை விட கேடு கட்டவன் அப்படின்னு நான் பேசிட்டேன். பேசி முடிஞ்சோன்னு ஒரு ஆள், அஸ்ஸலாமு அலைக்கும், சரியான செருப்படி கொடுத்தீங்க. ஏன்னா அவன் மகளுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, சம்மந்தக்காரன் காசை வாங்கி டர்ராக்கியிருக்கான், அவனை நொந்து நொம்பலப்பட வச்சிருக்கான். அந்த கோவம் சந்தோஷப்பட்டு போயிட்டார். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அதே ஊரில் இது மாதிரி ஒரு மீட்டிங் நான் பேசுகிறேன், வேற ஒரு ஆள் பேசுனார், கடுமையான பேச்சு. அந்த ஆள் ஸ்பாட்டுக்கே வரல, இதே வரதட்சணை சப்ஜெக்ட் தான். என்னான்னு கேட்டால் அப்போ 2 மாதம் வந்து மகனுக்கு கல்யாணம், மகனுக்கு கல்யாணம் தான் மர்மா வீட்டில் வந்து எல்லாம் வாங்கி தின்றுருக்கான் அந்த ஆள். அப்போ அவன் சொல்கிறான், அந்த ஆள் சொல்கிறான், இவங்களுக்கு வேறு வேலை இல்லை,
அவன் மகள் விஷயத்தில் பேசும்பொழுது சந்தோஷமா இருந்துச்சு. மகனுக்கு அவன் டாக்டர் படிச்சிருக்கான் போல இருக்கு. என் மகனை படிக்க வைக்க எவ்வளோ செலவழிச்சிருக்கேன், நான் யார்கிட்ட போய் கேட்க, பிச்சை எடு போய் தருவா, அதுக்காக பொண்டாடி வீட்டில் வாங்குவ பணத்தை. அறிவில்லை பார்த்தீங்களா? எனக்கு தனக்கு சாதகமாக இருக்குது. பொம்பளை பிள்ளை விஷயத்தில் தான் சம்பந்தக்கார நிறைய கேட்டாங்கிறத கசப்பில் இருக்கும் பொழுது இந்த வசனம் சந்தோஷத்தை அழைக்குது. அதே வசனம் மகனுக்கு கல்யாணம் என்றால் கசப்பை ஏற்படுகிறது. அதை சொல்கிறான் அல்லாஹ், சத்தியம் அவனுக்கு சாதகமாக இருந்தால் முன் வருகிறான். அஃபியகுலுபிஹிம் மரதுன், இவன் உள்ளத்தில் நோய் இருக்கிறதா, அமிர்தாபு அல்லது சந்தேகிக்கிறானா, அம்பி யஹாஃபூனா யஹிபல்லாஹு வ ரசூலஹு, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேர்மையாக நடக்க மாட்டார்கள் என்று இவன் நினைக்கிறானா? அல்லாவே நேர்மையாக நடக்க வேற எவனா நடக்குதுன்னு நினைக்கிறான். பல் உலாய்க்கவும் அல்லாலிமோன், இவன் அயோக்கியன் அப்படிங்கிறான். தன் இஷ்டத்திற்கு தன் சாதகத்துக்கு கொண்டு வசனத்தை கேட்டு அயோக்கியங்கிறான்ல. அப்படின்னா விளங்குதா? சொல்லி முடிச்சிட்றேன். நீங்கள் எல்லாம் இப்போ மீட்டிங் முடிஞ்சு போறீங்க. அவரவர் பிள்ளைய கூட்டு போவீங்கல்ல, என்ன சொல்லி கூட்டு போவீங்க? கேட்டுக்கிட்டியா? அம்மா சொல்ல கேட்கணும், புரியுதா? அத்தா சொல்ல கேட்கணும், ரைட். தன் பிள்ளை தான் சொல்ல கேட்க வேண்டும். புருஷனாகிய தன் புருஷன், தாயாகிய அம்மா சொல்ல கேட்டோம் முறைப்பு வருது. இந்த ஓம் புள்ள ஓஞ்சலை கேட்கணும், உங்கள் மாமியாவுக்கு அவன் பிள்ளை இல்லையா புருஷன், கசக்குது என்ன அப்படிங்கிறான்ல. உனக்கு வேணும், உனக்கு சொல்லும் பொழுது இடிக்குது. என் பிள்ளை சொல்ல கேட்கணும். நீ உன்னுடைய புருஷன்கிட்ட சொல்லணும், அம்மா சொல்ல கேளுங்க. முதல்ல சொல்லும்போது சிரிப்பாரு, என்னடி இன்னைக்கு அம்மா சொல்ல என்ன ஆச்சு அப்படிப்பாரு. உண்மையிலே ஹதீஸ் இருக்கு. இப்படி ஹதீஸில் இதை சொல்லணும்ல, குரான் சொல்லல அர்த்தம் கிடையாது. ஒரு ஹதீஸை விளங்குகிறோம், நபியை விளங்குகிறோம், இதுதான் உண்மையான ஃபேக்ட், நிலவரம் இதுதான். ஃபமாதா பாதல் ஹக் இல்லல்லால், சத்தியம் இதுதான் என்று ஆன பிறகு அதற்கு அப்பால் உள்ளது வழிகேட்டை தவிர வேற என்ன? அல்லாஹ் கேட்கிறான். இதுதான் சத்தியம் ஆயிடுது. அல்லாஹ் சொன்னது சத்தியம், அவன் தூதர் சொன்னது சத்தியம் ஆயிட்டா, அதுக்கு அடுத்து அடுத்த ஆள் கருத்து வழிகேடு. வேற எவன் கருத்து தேவையில்லை. அல்லாஹ்ல சொல்லியிருக்கான், அவன் தூதர்ல சொல்லியிருக்காங்க. எல்லோரும் அல்லாஹ் பக்கவா நானும் வர்றேன், எல்லாம் நபியின் பக்கவா நாங்கள் வர்றோம். அதை விட்டு போட்டு வேறு சட்டத்துக்கு போனோன்னு சொன்னால் நீ ஒரு சுயநிலைமை, நீ ஒரு அயோக்கியன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, ஏற்கனவே சொன்னது போல நாம் செவிடர்களாகவும் இருக்கக்கூடாது, புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதைகளாகவும் இருக்கக்கூடாது. ஒமாக்கல் முஃமினீன், ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ் அவன் தூதர் சொன்னது அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கணும். இருந்தால் கடைசி வசனம், இன்னமா கான கவுல் முஃமினூன், ஈமான்களுடைய சொற்கள் அல்லாஹ் சொல்கிறான், வார்த்தைகள். இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்பட்டால், அவன் தூதரின் பக்கம் அழைக்கப்பட்டால், அப்படின்னா அல்லாஹ் சொல்ல கேளு, அவன் தூதர் சொல்ல கேளு என்று சொல்லப்படுவானால், எதற்கு? லியஹ்கும பைனஹும், அவர்களுக்கிடையில் முழு தீர்வை அடைவதற்கு, ஒரு தெளிவை அடைவதற்கு. அல்லாஹ்வின்பால் அழைக்கப்பட்டால், அவன் தூதரின்பால் அழைக்கப்பட்டால், ஐயக்கூர் சமேனா வாத்தானா, செவிமடுத்தோம், கட்டுப்படுகிறோம், செவிமடுத்தோம், நடைமுறைப்படுத்துகிறோம். வெறுமனை செவிமடுக்கிற கேட்டுட்டோம், நான் நடக்க போகிறோம் என்று சொன்னால் உலாய்க்கஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அது அஃப்லஹல் முஃமினூன், ஈமானுக்கு வெற்றி அடைந்து விட்டார்கள். வெற்றி வேண்டுமானால் இதை தவிர ஒரு வழி இல்லை. இது போன்ற வெற்றியை விளங்கி நடந்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோமா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.